ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். கடையில் வாங்கி உடம்புக்கு எடுத்துக்காமல் நம்ம வீட்டில் உள்ள இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான நூடுல்ஸ் செய்யலாங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இதில் நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிறேங்க மாவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையணும்னு தேவையில்லை. நம்ம இதை முறுக்கு உரலில் வச்சு பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நாம் பாருங்கள், இடியாப்ப உரலில் இந்த மாவை வச்சு நான் ஒரு தட்டில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், மாவை பிழிஞ்சு எடுத்துட்டேன். முறுக்கு உரலில் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இதில் நீங்கள் உப்பு போட்டு வேக விட்டுக்கலாம். மாவு பிசையில் நம்ம லைட்டாக உப்பு போட்டிருந்தாலும் நம்ம வேக வைக்கல, அந்த உப்பு கொஞ்சம் கரைஞ்சிரும். அதனால் வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டு வேக விட்டுக்கோங்க. நான் இந்த வேகிற தண்ணியில் ஒரு பிஞ்ச் உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் ஆயிலும் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எண்ணெயும் சேர்த்து கொதிக்க விடையில் கொஞ்சம் நல்லா கரையாமல் வழுவழுப்பாக வரும். பாருங்கள், இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சமைக்கிற எண்ணெயை சேர்த்துக்கிட்டேங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்தோன்னா அவ்வளோவா ஒட்டிக்காது. வேகும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக விட்டோம்னா கொஞ்சம் அதோட கலர் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகும் போதே அது உதிரி உதிரியாக வந்துடுங்க. அதனால் கெட்டியாயிருமோன்னு பயப்படாதீங்க. நம்ம எப்படி பால் கொழுக்கட்டை செய்வோமோ அதே மாதிரி தாங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா முறுக்கு உரலில் நம்ம புழிஞ்சு வச்சு இதை சேர்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்து மேலே மிதக்கும். மிதந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதை நான் வடிகட்டுறதில் வச்சு வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கேரட், குடமிளகாய், பீன்ஸ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதோட வேறு எந்த வெஜிடபிள் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள் தாங்க சேர்த்துருக்கேன். கேரட், குடமிளகாய், அப்புறம் பீன்ஸ் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இது வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவு பிசையிலையும் உப்பு போட்டிருக்கோம், மாவு வேகையிலையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போது வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் இதில் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கரம் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. நான் ஆச்சி பிரியாணி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுலேயே காரம் மற்ற எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். பிரியாணி பவுடரில் கறி மசாலாவும் கலந்து தாங்க இருக்கும். அதனால் பிரியாணி பவுடர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. பிரியாணி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட கொஞ்சம் வாசனை மாறுற அளவுக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு நூடுல்ஸை சேர்த்துக்கலாங்க. நம்ம கடையில் அடிக்கடி நூடுல்ஸ் வாங்கி கொடுக்குறதால அதில் என்ன கெமிக்கல் கலப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டிலே நம்ம கண் முன்னால் கோதுமை மாவுலேயே ஆரோக்கியமான நூடுல்ஸ் இப்படி வெஜிடபிள்ஸோடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நமக்கு காசு செலவும் மிச்சம், ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க. இப்போ நான் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறேங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட் ஃப்ளோர் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதில் நீங்கள் வீட்டில் சாஸ் இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நான் இன்றைக்கி எந்த சாஸுமே சேர்த்துக்கலங்க. நேச்சுரலாகவே நம்ம வீட் ஃப்ளோர் மாவும் வெஜிடபிள்ஸ் இது மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்கிடலாங்க. சூடாக சர்வ் பண்ணிடலாம்.
இதை நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.